இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பியாச்சு மக்களே. எங்க போறேன்னு தானே யோசிக்கிறீங்க. நான் இன்னைக்கும் டென்டல் அப்பாயின்மெண்ட் தான் மக்களே. பல்லுக்கு தான் திருப்பியும் போறேன். அடுத்த அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு குடுத்திருக்காரு டாக்டர். அதனால போறேன். ஆனா பயங்கர மழை வெளியில. சரி இனி என்ன பண்ண மழையை பார்த்தோம்னா முடியாது. இனி இன்னொரு நாள் இதுக்காண்டி போக முடியாது பாத்தீங்களா? ஐயோ இருட்டாயிடுச்சு. சாரி. நான் யோசிக்காம லைட் ஆஃப் பண்ணேன். கிளம்புறதுக்கு முன்னாடி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனோம்ல மக்களே. இல்லன்னா எலக்ட்ரிசிட்டி பில் கூட்டிடும் பாத்தீங்களா? நான் வேற எல்லா இடத்துலயும் லைட்ட போட்டு வச்சிருக்கேன். எங்க அம்மா கண்டா திட்டி விடுவாங்க பாத்துக்கங்க. அதனால இனி கிளம்பி போயிட்டுதான். பையனை எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அம்மாட்ட மேல செட்டில் பண்ணிருக்கேன். இப்ப அழுவோம் பாத்துக்கோங்க என்ன தேடி. அதுக்கு முன்னாடி கிளம்பி போனோம் மக்களே. ஆனா பயங்கர மழையை நினைக்க இப்பதான் ஒரு மாதிரி இருக்கு. பொதுவா நான் நைட் டைம் எல்லாம் டிராவல் பண்ண மாட்டேன் பாத்துக்கோங்க. ஒத்தைக்கெல்லாம் போனது கிடையாது. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம். காலையில போயிட்டு வந்துருவேன். ஆனா எனக்கு காலையில இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஈவினிங் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டர். அதனாலதான் சரி ஈவினிங் போவோம்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியா இருக்கும். பயங்கர மழைனா மழை. என்ன மழை! நான் வெளியில போறேன் எல்லாரும் சாயங்காலம். அதனாலதான் என்ன மழைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் என்ன மழைன்னு. செடியெல்லாம் சாஞ்சு போய் நிக்கும் வழியில. எந்த மரம் எல்லாம் விழுந்து கிடக்கும் தெரியல மக்களே. எப்படியோ என் உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு வரேன். சரியா? நீங்களும் வாங்க கூட. நான் எல்லாம் வீடியோ எடுக்கேன். நம்ம என்னென்ன அட்வென்ச்சர் எல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் உங்களுக்கு அழகா காட்டி கொடுக்குறேன். நீங்களும் லைவ் அப்படி பாக்கலாம். சரியா? லைவ் இல்ல, வீடியோ எடுத்து போறோம் அப்லோட் பண்றேன். சரியா? மிஸ்டேக் சம்டைம்ஸ் இருக்கும் மக்களே, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி வாங்க நம்ம போலாம். இப்ப ஆட்டோ வர அங்கேயும் கூப்பிடுவாங்க. நம்ம கிளம்பி போயிட்டு அதுக்கு முன்னாடி இங்க மழை பெஞ்சு இங்க நடந்த சம்பவங்கள் என்னலாங்கிறத உங்களுக்கு குயிக்கா காட்டிடுறேன். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போ. மழை பெஞ்சதுல விளைவு தெரியுற இந்த மரம் இத்தனை வருஷமா நேரையா நின்று மக்களே. கொஞ்சம் நோய் பிடிச்ச மரம்னா இல்லை, நல்ல மரம் பார்த்துக்கங்க. மரம் இல்லை, செடி, பூச்செடி. ஆனால் இப்போ வளைஞ்சு போய் நிற்கிது. மழையில் வளைஞ்சிடுச்சு. அது கீழே வேர் அவ்வளோ இல்லையா என்னன்னு தெரில. அடுத்தது இங்கெல்லாம் இப்படி தான். இது எங்கள் அப்பா ஆடு குலை எடுத்து வச்சுருக்காரு. அவ்வளோதான் மக்களே. மழை பயங்கர மழை, வேறு ஒன்றும் இல்லை. உங்களை வளைன்னு இழுத்து நேரத்தை வேஸ்ட் ஆகலை. இனி கிளம்பி போக வேண்டியதான். மக்களே கொடையெல்லாம் பிடிச்சிட்டு ஆட்டோக்காரங்க கூப்பிட்டுட்டாங்க. அவங்க டீ குடிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி டீ குடிச்சு முடிச்சுட்டாங்க. நம்ம கொடையும் பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. பார்த்துவோங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்களா அழகாக இருக்கா? இது நான் மீஷோவில் தான் மக்களே வாங்கினேன். ஒரு 400 350 ரூபா தான். பார்த்துங்க என்ன அழகாக இருக்கும். ஐயோ இங்கெல்லாம் தண்ணி சிந்தி கிடக்குறேன். சரி மக்களே, நம்ம இனி லைவ் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். சரியா? வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் பாதியில் ஓடிடாதுங்க. என் துணியெல்லாம் அழுக்காயிரம் மக்களே. இங்கே பாருங்கள், உங்களை நான் ஃப்ரெண்டு வியூ காட்டி கொடுக்குறேன். அதனால் நான் ட்ரெஸ் எல்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக எடுக்கணும். புது ட்ரெஸ் இன்றைக்கி வேறு போட்டுட்டு போகிறேன் பார்த்துக்கோங்க. அதனால் உங்களுக்கு ஃப்ரெண்டு வியூ காட்டுறேன் பாருங்கள். மக்களே மழை பெஞ்சாலே எங்கள் இந்த முடுக்கு இப்படி ஆயிரம் பார்த்துக்கோங்க. இதை இனி நான் பையை தாண்டி எடுத்து போகணும். கஷ்டம்தான் மக்களே. ஏன்னா ட்ரெஸ்ஸு அழுக்காயிடக்கூடாது பார்த்தீங்களா? புது ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு. அதனால தான் போட்டேன். தாண்டிட்டேன் மக்களே. இனி அங்கேயும் கொஞ்சம் மக்களே இந்த ட்ரெஸ்ஸுக்கு லிங்க் உங்களுக்கு வேணாம்னா சொல்லுங்கள், எனக்கு கொடுக்குறேன். நல்லாயிருக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நல்லா வாங்குவேன். இந்த கூட ஃப்ளிப்கார்ட்டில் ஏங்க வாங்கினேன் 250 ரூபா மக்களே. இது கடையில் போய் என்னை கேட்குறேன் 650 ரூபா 700 ரூபா சொல்லுவேன். ஃப்ளிப்கார்ட்டில் வேறு 250 ரூபா இந்த கொடை மக்களே. நல்லா உழைக்குது. வாங்கி ஒரு 2-3 மாதங்கிட்ட இல்லை ஒரு 6-7 மாதம் ஆகும் மக்களே. வாங்கி நல்லா உழைக்குது பார்த்துக்கோங்க. அதனால் இப்படியெல்லாம் கொஞ்சம் லாபப்படுத்தலாம் பற்றியெல்லாம். நம்ம வேறு தான் சாப்பிட்டு செலவு செய்வோம்னாலும் இப்படிப்பட்ட விஷயங்களில் சிக்கனம் செய்து நம்ம ஹஸ்பண்டுக்கெல்லாம் ஒரு நல்ல பிள்ளையா நல்ல மனைவியாக வாழலாம் பார்த்தீங்களா? அதுதான். சரி மக்களே வாங்க போகலாம். ஆட்டோ வெயிட்டிங்கில் இருக்குது. அப்புறம் என்ன மக்களே, ஜம்மனி ஆட்டோ வரை ஏறி உட்காந்துச்சு பார்த்துக்கோங்க. இதில் முதல்ல நான் சொல்லலாம், ஆனால் இப்போ சொல்லிடுறேன் மக்களே. இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக 4th சீட்டிங்காக ஏதோ போகிறப்ப நான் எடுத்தது பார்த்துக்கோங்க, டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி. ஆனால் எடுத்து வச்சுருந்தேன், அப்லோட் பண்ண முடியலை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சாச்சு பார்த்துக்கோங்க. அதான் இன்றைக்கி இப்போ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ போகிறதுன்னு நினைக்காதுங்க. இது ஆக்சுவலாக மே மாதம் லாஸ்ட்டில் எடுத்தது. கோயில் திருவிழா அப்போ நடந்துருந்துச்சு பார்த்தீங்களா? மண்ணெல்லாம் கொண்டு போட்டிருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த மழை ஹெவி மழையில் எல்லாம் மண்ணை அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா வழியிலலாம் பயங்கர டிராஃபிக் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா வண்டி வருவாங்க அப்படி. ஏன்னா ரொம்ப மழை அப்படி கொஞ்ச நேரத்துக்கு நிற்காம அடை மழை மாதிரி பெஞ்சிச்சே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நான் மெயினாக இந்த வீடியோ எடுத்ததுக்கு என்னென்னா, நான் போகிற ரூட் பொதுவாக போகிற ரூட்டில் அந்த சைடில் இன்றைக்கி போவேன். நான் வில்லுக்குறி சைடில் இன்றைக்கி போவேன். இது இங்கே மணக்கரில் இன்றைக்கி இந்த 4 வே அப்படின்னு சொல்லிட்டு ரோடு வேலை நடக்குது. ஃபுல்லாக ஒர்க் முடியலை. கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் விடுவாங்க. அந்த வழியாக போனேன். அங்கே ரொம்ப நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்படி ரோடுனா 2 சைடும் புல் இது எல்லாம் மரங்கள் அப்படியெல்லாம் செம்மையாக இருக்கும். வயல் அப்படின்னு எல்லாம் செம்மையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ சரி அதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்கலான்னு சொல்லி தான் மெயினாக இந்த வீடியோ எடுத்தேன். எனக்கு என்னென்னா அந்த மழை காற்று இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ எனக்கு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் தனியாக இப்படி மழை டைமில் ட்ராவல் பண்ணது ஃபஸ்ட் இது தான் பார்த்துக்கோங்க. அந்த காற்று குளுன்னு அடிக்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். பல்லுக்கு போகிறோம், அங்கே என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிற பயமே இல்லை. பொதுவாகவே பல்லு ட்ரீட்மெண்ட் போனோம்னாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும்.
ப்ரொசீஜர் ஒண்ணு முடிஞ்சுது. ஆனா அடுத்ததுல என்ன பண்ணுவாங்களோ, அது ரொம்ப ஒரு டென்ஷனான ஒரு ப்ரொசீஜர் ஆகும் பாத்துக்கோங்க. நமக்கு பயமா இருக்கும். ஒண்ணுமே ஆக்சுவலா இல்ல. வலியே இருக்காது. ஆனா நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனோனே நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு என்னன்னா, அந்த காத்து அடிச்சாலே உடனே காது வலி வந்துரும். அதனால இப்ப சரியாயிடுச்சு. அப்ப இருந்துச்சு. அதெல்லாம் தலையிலயும் முக்காடெல்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு அப்படியே அழகா நேச்சரையும் பார்த்துட்டு சூப்பரா போயிட்டே இருந்தேன் பாத்துக்கோங்க. அப்படியே போயிட்டே இருக்கப்போ, அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா? இதே இது இந்த மலை உங்களுக்கு என்னன்னா, அங்க பார்க்குறப்ப சைட்ல ரொம்ப கிட்ட தெரியாது. ஆனா இங்க ரொம்ப அழகா எப்படி வண்டி போக போக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம கிட்ட தொட போன மாதிரியே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைலலாம் எப்பா இந்த மலைக்கு இப்பவும் எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மலைக்கு மேலலாம் ஏறி போகணும்னு. ஆனா எங்க போறது மக்களே! நம்மள கொண்டு இந்த படி ஏறி நடக்கவே முடியல. உடனே எச்சுது. இதுக்கிடையில எந்த மலையில ஏறி எங்க போறது? அப்படியே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்ந்துட்டேன். அங்க ரொம்ப வெயிட்டிங். ஆல்ரெடி ஒருத்தவங்க புதுசா ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வந்தனால அது ரொம்ப டைம் ஆச்சு ஆக்சுவலா அன்னைக்கு. ரொம்ப நேரம் லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு மாதிரி தான் கிளம்பி வந்தேன். வரப்ப நினைச்சு சரி ஏதாவது சாப்பாடு வாங்கன்னு சொல்லி நானும் ஒரு ஹோட்டல்ல போய் ரேட்டு கேட்குறேன் மக்களே. அங்க சொல்றாங்க என்னது 2 செட்டு பரோட்டா ரூ. 120 120 180 ஏதோ சொன்னாங்க பாத்துக்கோங்க. 2 செட்னா 2 பரோட்டா மக்களே. எங்க வாங்க முடியும்? அதே 120 நம்ம 12 பரோட்டா இல்லைன்னா 10 பரோட்டா வேற இடங்கள்ல வாங்கிடலாம். எனக்கு கேட்டோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அப்பாடா போதும்ப்பான்னு சொல்லிட்டு அடுத்த ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காண்டி ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கரி ஐட்டங்கள். எப்பவுமே நான் இதெல்லாம் வாங்காம வரமாட்டேன் பாத்துக்கோங்க. போனாலே இதுதான். வெளியில போனாவே நம்ம கையில இருக்க காசு கரைஞ்சு போயிடும். ஒண்ணு ஃப்ரூட்ஸ் வாங்கி தீக்கிறது, இல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி தீக்கிறது, இல்லைன்னா ஹோட்டல்ல ஏதாவது வாங்கி தீக்கிறது, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன். அப்படி எல்லாமே ஹோட்டல்ல எதுவுமே வாங்கல. ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன் மக்களே. தலையில முக்காடியா இப்படி இருக்குன்னு யோசிக்காதுங்க. அதை அப்படி ஷாலை தூக்கி போட்டேன் இப்படி வந்துடுச்சு.